முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்குறாங்க, என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்குறாங்க, நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே, அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன் விருமையில போட்டு பேசிட்டேன், யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டில் இருக்காங்க. அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு, இன்னொரு வீடு, காரு, வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும்? வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான். நான் வரி கட்டிட்டேன், சினிமாவில் நடிச்சிட்டேன், நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன், எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன், ஆக என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு. அதுக்கு வட்டி கூட கொடுக்கல நான். அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன். ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே நடக்கும் இந்த கூட்டம், இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி, இந்த கொடி, இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ணது. இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு? இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது, இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றவன் தாண்டா கணக்கு கொடுக்கணும். அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன், சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். இது ஏன் காசு அப்படின்னாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதையே நான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். இது ஏன் காசை நான் பண்றேன். ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. எங்க சொல்லுங்க, 95 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க? நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே. ஆமா, நான் கோவையில் தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 900 பேர் ஓட்டு போடலாங்க, 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க. முழு நேர அரசியல்வாதியார்னு என்ன கேட்கறீங்களே, நீங்க முழு நேரம் என்ன? முழு நேர குடிமகன் கூட இல்ல. 40% ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்ல. என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம். நான் சும்மா சொல்லல. எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது கொஞ்சம் தானே இருக்கு, கொடுத்துட்டு போவேன். எங்க நீங்க கொடுக்குமா அப்பா? எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க. இனி எனது எல்லாம் உங்களது தான். அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும். அதற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கீங்களே, அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம். என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட இருந்து திருடினாதான் 1000 கோடி எல்லாம் கிடைக்கும். நான் அதுக்கு வரல. ஆனால் ஒன்று சொல்வேன், என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன். இந்த அரசியல் வேறு. நீங்க எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது, பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எங்க சக
அரசியல்வாதிகள்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு இங்க பதில் சொல்ல முடியல. நான் சொல்றேன், நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல, வியாபாரிகள் அவர்கள். அவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க நீங்க. இது வேறு அரசியல். இந்த அரசியல்ல வந்து கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது. ஏற்கனவே பெற்றுவிட்டேன், பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று நினைத்தால்தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.